ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். எல்லாருக்கும் உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் மில்க் ஷேக் தான் நான் பண்ண போகிறேன். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு பெண்கள்னாலே வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நமக்கு வீட்டு ஒர்க்கையும் பார்த்துக்குறோம், வெளியிலையும் எல்லா ஒர்க்கையும் நம்ம கவனிச்சுக்கிறோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பார்த்துக்குறோம், நம்ம அவங்களோட படிப்பு. ஸோ எவ்வளோ கமிட்மெண்ட் பார்த்திங்களா. ஸோ இதுக்கு நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு சில தடங்கல்கள் நிறைய நமக்கு வந்து சேலஞ்சஸ்லாம் எவ்வளோ வருதுங்க. அதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு தானே நம்ம வரோம் நம்ம, இல்லையா? ஸோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை. பார்த்திங்கன்னா நிறைய தடங்கல்கள் நிறைய வருது இதில். பாருங்கள், நேற்றுக்கே நான் இந்த வீடியோ வந்து போடணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில இதனால் என்னால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் இதை வந்து என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சது. வெரி சாரி. பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்து நான் வாங்கிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடிக்கலான்னு பார்த்தா, ஷேக் பண்ணுறதுக்கு மிக்சியில் அடிக்கலான்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு அப்படியே வச்சுருந்தேன் நான். ஸோ மறுபடியும் கரண்ட் வந்தோன்னே அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாட்டர்மெலனோட அந்த காயிலேயே போட்டு எல்லாத்தையுமே கலந்தேன். அப்புறம் ஷேக்கு மில்க் மெய்டு வாங்கிட்டு வந்து அதுவும் பண்ணேன். மில்க் மெய்டு வாங்க போனால் ஒரு கடையில் இல்லை, சரி இன்னொரு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் தான் அப்போ தான் ஒன்று கற்றுனேன். ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு தேவையானது கிடைக்கலன்னா நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணி அதுக்காக நம்ம போய்கிட்டே இருக்கணும், நம்மளோட ஒர்க்கை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து நினச்சினேன். ஸோ அது மாதிரி ஒரு கடையில் இல்லைனா இன்னும் 2-3 கடையில் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் கேட்டு பார்த்ததில் 4வது கடையில் தான் எனக்கு மில்க் மெய்டு கிடச்சிது எனக்கு. ஸோ அதை வாங்கி போட்டு பால் வாங்கி அதையெல்லாம் கட் பண்ணி அதில் விட்டு ஒரு புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயிலேயே போட்டு பண்ணினேங்க. குழந்தைங்களுக்கெலாம் விட்டு கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி நல்ல மற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நல்ல நம்மளோட செயலை வந்து ஸ்திரமாக இருந்து நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து காமிக்கணுங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி உமன்ஸ் டேயில் சொல்கிறது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.